நாங்க மாமா காஃபி. அப்படி வை. என்னப்பா பாக்குறீங்க? கல்யாண பத்திரிக்கைப்பா. ஐ கல்யாண பத்திரிக்கையா? இது கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சா? ஆஹா, குடு 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 குடுமா. டேய் முதல்ல நான் தான் பாப்பேன். அடடடா, வா. என்ன பத்திரிக்கை பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. பின்ன இந்த பத்திரிக்கை அடிக்கலன்னா நீதான் கருமாதி பத்திரிக்கை அடிக்க வேண்டியிருக்கணும் மிரட்டினிய. அதான் நல்லா அடிச்சிருக்கேன். என்ன மாமா நீங்க நல்ல நேரத்துல இப்படி பேசுறீங்க? அதுவும் பத்திரிக்கை வீட்டுக்கு வந்திருக்கிற நேரத்துல. அடியே, உன் மவன் கட்டுனா மகாதேவி இல்லையே அந்த மரணதேவின்னு சொல்ல போய்தான் இந்த கல்யாணமே. இல்லைன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா? அந்த பெருமையும் வீட்டுல சம்பந்தம் பண்ண. சரி சரி விட அந்த பேச்ச. என்ன அரசு குடோனுக்கு போற வழியில அவங்க வீட்டுல இந்த பத்திரிகை கொடுத்துட்டு போப்பா. அப்பா நான் குடோனுக்கு போலப்பா. நம்ம கருப்பட்டி லோடு எடுத்தான்ல, அவன் பேலன்ஸ் பெண்டிங் தரணும். அதை வாங்க தான் போறேன். ஒண்ணு இல்ல, இப்போ பத்திரிக்கை கொண்டு வந்தாலும் சத்யா அவனை போக சொன்னா போயிடுவான். டேய் சத்யா. டேய் அப்பா, என்னப்பா இது? நான் எதுக்குப்பா இருக்கேன்? நான் போய் என் கையால கொடுத்துட்டு வரேன்ப்பா. ஏன் வேற யாராவது போனா காலியா கொடுப்பாங்க? எல்லாம் கையால தானே கொடுப்பாங்க. அப்பா பத்திரிக்கை நான் போன பத்திரமா கொடுத்துட்டு வருவேன்ல, அதான். சரி சரி போ, ஒரு தினுசாதான் இருக்க. வேலை நில்லு. அப்பனை எதிர்த்து நின்னு பிழைக்க முடியாதுன்னு சாவ காட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருக்க. நீ எனக்கு முக்கியம்னு தான் உன் விருப்பத்துக்கு நான் தலையாட்டி இருக்கேன். கொஞ்சம் கெத்தாடுறா. ஆசைக்கு அடிபணிஞ்சா பொம்பளைங்க நம்மள அடிமையா நடத்துவாளுங்க. சத்தி புருஷன் வேலுங்கிறத விட சிவபதியோட புள்ள வேலுங்கிறது ஆண்டா உனக்கு கௌரவம். நீ ஏன் ரத்தண்டா? கொஞ்சம் நெஞ்சு நிமித்தி நேர நட. ஏய், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் தான். ஆனா பெத்த கணக்கு சாகுற மட்டும். அத புரிஞ்சுக்க. ஓ சரிங்கப்பா, சரிங்கப்பா, நான் போயிட்டு வரேன்.